ஒரு கிராமத்துல பூஷன்னு ஒருத்தன் இருந்தான். அவங்க ஊர்ல ரொம்ப வறட்சி. ஐயோ, ஊர்ல ஒரு இடத்துலயும் தண்ணியே இல்லையே. இனிமே இங்க இருந்தா வேலைக்கே ஆகாது. வேற ஊருக்கு கிளம்பியே ஆகணும். சொல்லி பூஷன் வேலை தேடி பக்கத்து ஊருக்கு கிளம்புறான். நடந்து நடந்து விஜய்நகர்ங்கிற கிராமத்துக்கு வரான். அங்க அவனுக்கு தங்க இடம் இல்ல, வேலையும் இல்ல. அங்க ஊர்லயே பெரிய பணக்கார விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு ஜகத் சேட். அவர் வீட்டுக்கு போய் நின்னான். ஐயா சேட்ஜி, நான் பூஷன். வேற கிராமத்துல இருந்து வர்றேன். எங்க ஊர்ல பெரிய பஞ்சம். எனக்கு இங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும் ஐயா. ஆள் பார்த்தா ரொம்ப நொடிஞ்சு போயிருக்க மாதிரி தெரியுது. சரி, என்கிட்ட ஒரு வேலை இருக்கு. ஆனா உன்னால அதை பண்ண முடியுமான்னு தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்க, என்னால முடியாத வேலையே இல்ல. நீங்க குடுக்கற எந்த வேலையா இருந்தாலும் நான் முழு உழைப்போட ரொம்ப நேர்மையா செய்வேன். ரொம்ப சரி பூஷன், என்கிட்ட 50 மாடு 50 எருமை இருக்கு. தினமும் காலையும் சாயங்காலமும் அதுகளுக்கு தண்ணி வச்சு புல்லு போட்டு சாணத்தை அள்ளி சுத்தம் பண்ணணும். மாச கடைசியில உனக்கு 200 ரூபாய் சம்பளம். அப்புறம் 2 வேளை சாப்பாடும் இலவசம். என்ன, இந்த வேலையை உன்னால செய்ய முடியுமா? ஐயோ, 100 ஜீவன்களை பாத்துக்கணுமா? இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ஆனா இப்போ வேற வழியும் இல்ல. அதுவும் இல்லாம சேட்ஜி 2 வேளை சாப்பாடும் கொடுக்கறாரே. சரிங்க சேட்ஜி, நான் இந்த வேலையை செய்யறேன். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லு பூஷன், என்ன விஷயம்? சேட்ஜி, உங்களுக்கு சௌகரியமா இருந்தா நான் இந்த கொட்டகையிலேயே மாடுகளோடையே தங்கிக்கலாமா? நான் இந்த ஊருக்கு புதுசு, தங்க வேற இடம் இல்ல. பூஷன் எவ்வளவு நல்லவன்னு சேட்ஜிக்கு தெரிஞ்சுது. அவரும் சரின்னு சொன்னாரு. அதிலிருந்து பூஷன் மாட்டு கொட்டகையில தங்கி தன்னோட வேலைய ரொம்ப சுத்தமா நேர்மையா செஞ்சான். இத பார்த்த சேட்ஜிக்கு ரொம்ப சந்தோஷம். பூஷன், உன் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ மாடுகளையெல்லாம் நல்லா பாத்துக்கறதால பால் நிறைய கிடைக்குது. அதனால இன்னையிலிருந்து உன் சம்பளத்தை 400 ரூபாயா உயர்த்துற. ரொம்ப ரொம்ப நன்றி சேட்ஜி. வருஷங்கள் ஓடுச்சு. பூஷன் நிறைய பணத்தை சேமிச்சு வச்சிருந்தான். ஒரு நாள் சேட்ஜி கிட்ட பயத்தோட பேசுறான். சேட்ஜி, இப்போல்லாம் ஊர்ல திருட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் சேர்த்து வச்ச பணம் வீட்ல இருக்கு. அது திருடு போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆமாம் பூஷன், நீ சொல்றது சரிதான். இப்போ இந்த ஊர்ல உன் பணம் பத்திரமா இருக்க ஒரே இடம் ஜமீன்தார் வீடுதான். அப்படியே பூஷன் தன் 5800 ரூபாயை எடுத்துக்கிட்டு அந்த ஊர் ஜமீன்தார் கிட்ட போறான். ஜமீன்தாரும் எந்த ஆவணமும் வாங்காம உன் பணம் பத்திரமா இருக்கும்னு சொன்னார். ஜமீன்தார் ரொம்ப நல்லவர் மாதிரி. உன் பணம் என்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கும், நீ கவலையே இல்லாம போ அப்படின்னு சொன்னாரு. இப்படியே 2 வருஷம் ஓடுச்சு. பூஷன் சொந்தமா நிலம் வாங்கலான்னு முடிவெடுத்து பணத்தை திரும்ப கேட்க ஜமீன்தார் வீட்டுக்கு போனான். ஜமீன்தார் ஐயா, நான் பூஷன், என் பணத்தை திரும்ப வாங்க வந்திருக்கேன். ஜமீன்தார் பூஷனை பாக்குறாரு, ஆனா தெரியாத மாதிரி. ஐயா, யாருன்னு தெரியலையே. நீங்க யாரு? என்ன ஐயா இப்படி சொல்றீங்க? நான் தான் பூஷன், போன வருஷம் பணம் கொடுத்தேனே. ஜமீன்தார் கடுமையா, நான் நேர்மையானவன்னு காட்டுற மாதிரி. ஐயா, நான் யாரோட பழகினாலும் அதுக்கு கண்டிப்பா ஆவணம் பத்திரம் வச்சுதான் பழகுவேன். நீங்க பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது பேப்பர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. பூஷன் அழுதுகிட்டே கெஞ்சலா, ஐயா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என் பணத்தை திருப்பி கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு சொன்னான். ஜமீன்தார் கோபமா சத்தமா, அடேய், இந்த அழுகைய நிறுத்து. ஆட்களா, இவனை பிடிங்க. இவன் மயக்கம் வர்ற வரைக்கும் தடியால் அடிங்க. என் நேர்மைய கேள்வி கேக்குறானா இவன்? ஜமீன்தார் ஆட்கள் பூஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சு விரட்டிட்டாங்க. அடி தாங்காம பூஷன் 2 நாள் வேலைக்கே போகல. இத பார்த்த சேட்ஜி பூஷன் வீட்டுக்கு வந்தாரு. பூஷன் தம்பி, 2 நாளா நீ வேலைக்கு வரல, என்னாச்சே? சேட்ஜி, நான் எந்த ஜமீன்தார் நேர்மையானவர்னு நம்பி பணத்தை கொடுத்தேனோ அவர் என்னை ஏமாத்திட்டார். பணத்தை திரும்ப கேட்க போனப்போ என்ன ஆட்களை வச்சு அடிச்சு துரத்திட்டார். அவர் ஒரு பேராசக்காரர், மோசக்காரர். அடடா, இது ரொம்ப மோசமான விஷயம். அவர் இவ்வளவு கீழ்த்தரமானவர்னு எனக்கு தெரியாது. நான் தான் உன்னை அவர்கிட்ட போக சொன்னேன். என்னையும் மன்னிச்சிடு பூஷன். பரவாயில்ல சேட்ஜி, நீங்க நல்லதுதான் நினைச்சீங்க. இனிமேல் என் பணம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. கவலைப்படாதே பூஷன், என்கிட்ட ஒரு சூப்பரான யோசனை இருக்கு. உன் பணத்தை நான் உனக்கு திரும்ப வாங்கி காட்டுறேன். ஜகத் சேட் பூஷனின் காதில் தன் திட்டத்தை ரகசியமாக சொன்னார். மறுநாள் ஜகத் சேட் ஒரு பெரிய சூட்கேஸில் பணக்கட்டுகளை நிரப்பி எடுத்துக்கொண்டு ஜமீன்தார் வீட்டுக்குச் சென்றார். ஜகத் சேட் சிரித்த முகத்துடன்,
ஜமீன்தார் ஐயா வணக்கம். நான் சில மாசங்களுக்கு வெளியூர் வியாபாரமாக போக போறேன். 1,00,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இது திருடு போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்களை விட்டா இந்த ஊர்ல வேற யாரையும் நம்பி என் பணத்தை கொடுக்க முடியாது. நீங்க பத்திரமா வச்சுப்பீங்களா? ஜமீன்தார் பேராசையுடன் கையில் வெண்ணெய் வைத்திருப்பது போல குழைந்து, அடடே ஜெகத் சேட், இதென்ன கேள்வி? நீங்க தாராளமா உங்க வியாபாரத்தை பார்க்க போங்க. உங்க பணம் இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இந்த வாட்டி ஒரு பெரிய மீன் வலையில சிக்கியிருக்கு சொல்லிக்கிட்டாரு. சரியாக அப்போது ஜெகத் சேட் அழைத்ததன் பேரில் பூஷன் அங்கு வந்தான். ஜமீன்தார் பூஷனை கண்டதும் பதட்டத்துடன், ஆனால் போலியாக பாசம் காட்டி, அடடே பூஷனா, நீயா? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. நான் உன்கிட்ட வரணும்னு தான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு உன்னை எனக்கு அடையாளம் தெரியாம போச்சு. இத்தனை பேர் வர்றதால கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. ஆனா நான் கொடுத்த வாக்க மறக்க மாட்டேன். இரு, இதோ உன்னோட பணம். ஜமீன்தார் உடனே பூஷனின் பணமான 5,800 ரூபாயை திரும்ப கொடுத்தார். மன்னிச்சிடு பூஷன், அன்னைக்கு என் ஆட்கள் உன்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கே அவங்கள வேலையை விட்டு நீக்கிறேன். பூஷன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றான். ஜெகத் சேட் ஜமீன்தாரின் செயலை பார்த்து சிரித்துக்கொண்டே தன் 1,00,000 ரூபாயை அவரிடம் கொடுக்க தயாரானார். அடே அப்பா ஜமீன்தார்ஜி, நீங்க சொன்ன வாக்கு ரொம்ப பக்கா. சரி, இதோ என் பணத்தை உங்களிடம் கொடுக்கறேன். அப்போது ஜெகத் சேட்டின் வேலைக்காரன் வேகமாக உள்ளே ஓடி வந்தான். வேலைக்காரன் மூச்சு வாங்க, எஜமானரே, நீங்க வெளியூர் போக வேண்டாம். வியாபாரிகள் நம்ம ஊருக்கே வந்துட்டதா இப்பதான் செய்தி வந்துச்சு. ஜெகத் சேட் ஆச்சரியப்பட்டது போல, அடடா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்போ நான் இவ்ளோ தூரம் போக வேண்டாம். கேட்டிங்களா ஜமீன்தார்ஜி, என் பணத்தை உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்ல. நீங்கள் காட்டிய நேர்மைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை நிச்சயம் உங்ககிட்ட தான் வருவேன். ஜெகத் சேட்டும் அவர் வேலைக்காரனும் சூட்கேசுடன் அங்கிருந்து புறப்பட்டனர். ஜமீன்தார் ஏமாற்றத்துடன் நின்றார். ஜமீன்தார் வாய்விட்டு சலித்தவாறு கோபமாக, ச்சே, என்ன காரியம் இது? என்னோட 1,00,000 ரூபா போச்சே. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே அடிச்சு பிடுங்கிய 5,800 ரூபாயையும் திருப்பி கொடுக்க வேண்டியதா போச்சு. வெளியே வந்த பூஷன் ஜெகத் சேட்டுக்கு நன்றி தெரிவித்தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி சேட்ஜி. நீங்க மட்டும் இல்லனா என் மொத்த சேமிப்பையும் அந்த மோசக்காரன் அபகரிச்சிருப்பான். பரவாயில்ல பூஷன், நீ கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாதிச்சுவன். உண்மையா உழைக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவும் கைவிட மாட்டாரு. மத்தவங்க உழைப்ப திருடி வாழ நினைக்கிறவங்க எப்பவும் நல்லா இருக்க முடியாது. கதையின் நீதி, நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் எப்போதும் பலனுண்டு.